இருந்தும் சாதனை படைத்தார், இறந்தும் சாதனை படைத்தார் அப்படின்ற மாதிரி ஒரு சம்பவம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம கேப்டன் விஜயகாந்த் சார் அவர்களை அவருடைய கட்சி அலுவலக வளாகத்திலேயே அடக்கம் பண்ணாங்க. அந்த இடத்த மக்கள் நினைவிடம்னு கூட சொல்ல மாட்டாங்க, விஜயகாந்த் கோவில் அப்படின்னு தான் சொல்லிட்டு வர்றாங்க. இப்படி இருக்கும்போது அந்த இடத்துக்கு இப்போ உலக சாதனை விருது கிடைச்சிருக்கு. எஸ், நம்ம கேப்டன் அவர்கள் நம்மளை விட்டு பிரிஞ்சு 125 நாட்களுக்கு மேலே ஆகுது. இவ்வளோ நாட்களில் 15 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள், அவருடைய ரசிகர்கள், அவருடைய தொண்டர்கள் எல்லாருமே அவருடைய நினைவிடத்தை பார்வையிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பல ஊர்களில் இருந்து கேப்டன் அவர்களோட நினைவிடத்தை பார்க்க வர்ற மக்களுக்கு உணவு ஏற்பாடும் செய்து கொடுத்திருக்காங்க அவங்களுடைய குடும்பத்தார்கள். இந்த ஒரு செயலுக்காக லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட் சார்பா பார்வையாளர்களுக்கு உணவு வழங்கும் உலகின் முதல் நினைவு சின்னமா விஜயகாந்த் அவர்களோட நினைவு சின்னத்திற்கு உலக சாதனை விருது வழங்கி கௌரவிச்சிருக்காங்க. நாம எல்லாருமே செத்தாலும் ஏசும் வாழ்ந்தாலும் ஏசும் அப்படின்ற ஒரு உலகத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த ஒரு காலகட்டத்தில் இறந்ததுக்கு அப்புறமும் ஒரு மனுஷனை கடவுள் மாதிரி வச்சு கும்பிடுறாங்கன்னா அது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான். உங்களை மிஸ் பண்ணதுக்கு வாழ்நாள் பூரா வருத்தப்பட்டாலும் ஈடாகாது சார். விஜயகாந்த் ஆபீஸ்ல எப்ப கரிசோறு போடுறாங்க? கள்ளி செடி குத்தஞ்சொல்லி தொத்திடுமா ரோசா.